கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நம் ஆலய பிரகாரத்தில் நாம் கடந்து வருவதற்கு நமக்கு இயலவில்லை என்றாலும் கூட மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காணொலியின் மூலமாக நாம் ஒருவரை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். நாம் அனைவருமாக ஊக்கமாக நாம் ஜெபிப்போம். துரிதமாக நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் அனைவருமாக ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பத்தின் மக்களாக நாம் இணைந்து ஆலயத்தில் நாம் கடந்து வந்து ஆண்டவரை நாம் தொழுகை செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய ஐக்கியப்பத்தில் நாம் பங்கடைய வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே ஏற்படுத்தி தரத்தக்கதாக நாம் ஊக்கமாக நம்முடைய தனித்த ஜெபங்களிலே, நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே நாம் அதிகமாக நாம் நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஊக்கமாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வார். நாம் வழிபாட்டுகளாக நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர்கள். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் பகல் பொழுதற்கான நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். தகப்பனே, நம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். சுவாமி, ஆரம்ப முதல் முடிவிட்டுமாக நம்முடைய அன்பின் பிரசனத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியினுடைய அசைவாளரை நாங்கள் உணரத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கும் போது சமூகத்தை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, கர்த்தாவை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது ஆவியோடும் வெண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் ஒளி இருதயத்தோடும் தகுந்த வழக்கத்தோடும் பணிவோடும் ஒரு பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தி ஒரு நாமத்தை கனப்படுத்த நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும். துதி கனமகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டாவும் ஆராதனை காலமாக நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவை பாமாலைக்கிதம் 143 யாவும் சேர்ந்து பாடுவோம். பாமாலைக்கிதம் 143. வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்து நீர் வேதத்தின் ஒளியை பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செலுத்துவேன். பாமாலைக்கிதம் 143.
செல்வோம். இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளினாலும் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்தி கேட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சி கேட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம், அப்பொழுது எங்கள் வாயினுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார் எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்ய உதவியாக்க, இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கமே வேண்டிக் கொள்கிறோம். பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியோம். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து 95ஆம் சங்கீதத்தை சொல்வோம். சங்கீதம் 95. கர்த்தரை தீவிரமாய் பாடி நம்முடைய இரட்சணியை கண்மலையை சங்கீதம் பண்ண கெடுவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கெடுவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கிடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான மாடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக்கில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து
என்னை பற்றி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ரோசித்து அவர்கள் வழி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இடைப்பாடுகளில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைப்பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடவமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல்லயோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்குடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளில் கழிக்கிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோடரான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிக்கப்படுவாய் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வசனங்கள் வரை. The second lesson is taken from James chapter 3 verses 13 to 18. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல். உங்களில் ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்வாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவம் கிறிஸ்துவம் உண்டாவாங்க. இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 52 வரை. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறங்களையும் குறித்து பிரமித்தார்கள்.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி போதே வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கிருபையாய் தந்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சியின் நாளின் அருமையான வேலைக்கான நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உடைய சமுத்திர உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சில நிமிட நேரங்கள் நாங்கள் தியானிக்க நாங்கள் அவரோடு கூட காத்திருக்கிறோம் சுவாமி. மரியாள் தலைவிட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் ஆண்டவரை உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம், காத்திருக்கின்றோம். நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. சத்திய ஆவிர்த்தாமே எங்களுக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை நாங்கள் கேட்கின்றவர்களாய் மாத்திரமில்லை, எங்கள் வாழ்விலை நாங்கள் எங்களை அப்பியாசப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுக்கு பலன் தார். அடிமையை முழுதுமாக மறைத்து நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். வேண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் காணொலியின் மூலமாக ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கக்கூடிய கிருபையை தேவன் பாராட்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த காலத்திலே நாம் அதிகமாக கருத்தோடு கூட நாம் ஜெபிக்கின்ற ஒரு காலம் என்று சொன்னால் ஏறக்குறைய மார்ச் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வருடமாக நாம் ஆலயத்திலே நாம் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு சூழ்நிலைகள் அமைக்கப்படவில்லை. ஆனாலும் கூட நாம் இருக்கின்ற இடங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் ஆண்டுடைய நாமத்தை நாம் ஆராதிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் கனப்படுத்துவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவதற்கும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டு வருகின்றார். நம்முடைய கிருபைகளை நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி உணர்வோடு கூட நாம் இந்த தியான வேலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஞாயிறு திருத்துவ திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஞாயிறு. அது மாத்திரமல்ல, மாணவரின் ஞாயிறு என்று இதை அழைப்பதுண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே என்று சொல்வார்கள், அல்லது ட்ரினிட்டி சண்டே என்று இதை அழைப்பதுண்டு. இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய வழிபாட்டினுடைய முறைமையின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், ஞானமும் அறிவும் கடவுளின் அருட்கொடை என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானமும் அறிவும் கடவுளின் அருட்கொடை, விஸ்டம் அண்ட் நாலேஜ் கிஃப்ட் ஆஃப் காட் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
பொதுவாக ஜூன் மாதம் துவங்கிவிட்டது என்று சொன்னாலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பரபரப்பு ஏற்படுகின்ற ஒரு காலம். என்னவென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி ஆண்டு துவங்குகிறது என்ற சூழலில் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான கல்வியை கொடுப்பது, அல்லது எந்த பள்ளியிலே பிள்ளைகளை சேர்ப்பது, அல்லது எந்த கல்லூரியில் பிள்ளைகளை நாம் சேர்ப்பது என்றெல்லாம் அதற்குரியதான பொருளாதார தேவைகள் எவ்வளவாக இருக்கிறது, நாம் அவைகளை எப்படி நாம் சந்திக்கப் போகிறோம் என்ற ஒரு பரபரப்பும் பெற்றோர்களிடத்தில் காணப்படுகிற ஒரு உணர்வாக இருக்கிறது. மாணவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது புதிய கல்வியாண்டு துவங்கி இருக்கிறது. அதனால புதிய பாடத்திட்டங்கள் இருக்கிறது, புதிய புத்தகங்கள் நமக்கு கொடுக்கப்படும், புதிய வகுப்பறைகளுக்கு நாம் கடந்து செல்ல போகின்றோம், புதிய ஆசிரியர்களை சந்திக்கின்ற ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில் நாம் புதிதான ஒரு கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு ஆர்வம் பிள்ளைகளுக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதிர்பாராத விதமாக நம்முடைய தேசத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த சூழல் தவிர்க்க முடியாத ஒரு சூழல். கொரோனா நோயினுடைய தொற்றினுடைய வீரியம் அதிகமாக இருப்பதனாலே குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய இந்த கல்வி ஆண்டினுடைய ஆரம்ப நிலையிலேயே தங்களுடைய கல்வியை துவங்குவதற்கு இயலாத ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. சற்று காலதாமதமாக கல்விக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவர்களெல்லாம் இயக்கப்படும் என்று சொல்லி நாம் அரசினிடத்திலிருந்து நாம் உத்தரவை நாம் பெற்றிருக்கின்றோம், ஆலோசனை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தான் அரசும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கல்வியாண்டு ஆரம்ப நிலையிலே நமக்கு துவக்கப்படவில்லை என்ற ஒரு பரபரப்பு, ஒரு கவலை நமக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகள் மற்றும் +2 தேர்வு எழுதாதபடிக்கு விடுபட்டவர்கள் மற்றும் +1 தேர்வை ஒரு பகுதியை எழுதாதவர்கள், இவர்கள் அனைவருக்குமாக இந்த கல்வி ஆண்டிலே இந்த மாதத்திலே 15ஆம் தேதி அன்று தேர்வுகள் துவங்க இருக்கின்றன. ஆகினாலே பிள்ளைகள் அதற்கென்று தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தி, தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலுத்தி பயன்படுத்தி, தங்களுடைய தாளந்துகள், தங்களுடைய திறமைகள், தங்களுடைய ஞானம், அறிவு இவைகள் எல்லாவற்றும் ஒன்று திரட்டி அதை பயன்படுத்தி தேர்வில் நல்ல உயர்வை அவர்கள் மேன்மை அடையத்தக்கதாக தங்களை பக்குவப்படுத்திக் கொள்கின்ற ஒரு காலகட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை அதிகமாக நாம் நினைவூட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கல்வியுடைய அவசியம் என்ன, எதிர்காலங்கள் எப்படிப்பட்ட எதிர்களாக இருக்கும் என்பதை குறித்து பிள்ளைகளிடத்தில் நாம் அதிகமாக நாம் அவர்களோடு கூட பேசுவதற்கும் அவர்களுக்கு உணர்த்துவதற்கும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவை இந்த காலகட்டத்திலே கல்வி என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டது ஞானமும் அறிவும் இறைவனிடத்திலும் நாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகள். அவர் நமக்கு கொடுத்த மிகவும் உன்னதமான ஒரு பரிசு என்று சொன்னால் ஞானமும் அறிவும் தான். அவை இந்த ஞானமும் அறிவையும் நாம் இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதற்குத்தான் கல்வி என்ற ஒரு அமைப்பினை சமூகமானது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. கல்வி என்பது உண்மை அறிவை தேடல் என்பது அதனுடைய பொருளாகும். ஞானமும் அறிவும் தேவனிடத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு அருட்கொடை. ஞானம் என்று சொல்கின்ற பொழுது எதைகள் ஞானம், எதை பற்றி ஞானம் என்று நாம் சொல்ல வேண்டும்? தேவனுடைய பண்புகள், கிரியைகள், மகத்துவமான மாட்சிமை, இவைகளை அறிந்து கொள்ள இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அருட்கொடை என்பதை நாம் தெளிவாக நாம் உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ள நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அறிவு என்பது கடவுளோடு கூட உறவு கொள்ளுதலை நமக்கு மேம்படுத்துகின்ற ஒரு காரணியாக அமையப்பட்டிருக்கிறது. ஆகினாலே ஞானம், அறிவு என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 காரணிகளுமே இறைவனுடைய பண்புகளை குறித்தும், இறைவனுடைய குணாதிசயங்களை குறித்தும், இறைவனுடைய செயல்களை குறித்தும், இறைவனுடைய மாட்சிமை மகத்துவங்களை குறித்தும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக இருக்கின்ற நிலைகளிலே நாம் எப்படி ஒரு மனிதன் ஒரு பண்பாடு நிறைந்த ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு அறிவு தேவை. இவைகள் 2ஐயுமே இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அருட்கொடையாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். ஞானம் என்று சொல்லினோடு இன்னும் சற்று அதை ஆழமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்டுள்ள அறிவை அறவழியில் பயன்படுத்த உதவு திறமைதான் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் சொல்கிறேன், கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அறிவை அறவழியில் பயன்படுத்த உதவுகின்ற திறமைதான் ஞானம்
என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Wisdom is the ability to use the learn knowledge in the best and most ethical way. அறவழியில் அதை எவ்விதத்தில் நாம் பயன்படுத்துவது, அதற்குத்தான் நமக்கு ஞானம் என்பதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவை திருமுறை வழியாக நாம் சற்று உள்நோக்கி நாம் கடந்து போகின்ற பொழுது சாலமோன் ஞானி விதமாய் சொல்கின்றார். நீதிமொழியின் புத்தகம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று தெளிவாக சொல்கிறார். யாருக்கு பயப்பட வேண்டும்? உங்களையும் என்னையும் படைத்தவர், உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை கொடுத்திருக்கின்றவர், வாழ்வுடைய ஆதாரங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றவர். அப்படிப்பட்ட இறைவனுக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்கிறது அவருடைய பிரமாணத்தின் பிரகாரம் நடப்பது. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு பூர்ணமாக செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்பதுதான் பயப்படுதல். அப்படி நாம் ஒரு மனிதன் கடவுளுக்கு எவ்வளவாக தன்னுடைய வாழ்வை பூர்ணமாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக செவி கொடுப்பவனாக இருக்கின்றானோ அவனுக்கு கடவுள் என்ன செய்கின்றாராம்? ஞானத்தை விருத்தி அடைய செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஞானத்தை இன்னும் அதிகமாக பெருகச் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கடவுளுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு, ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, அவரோடு கூட நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஞானம், அறிவு என்பது மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கிறோம். அவை அறிவு, ஞானம் இந்த இரண்டும் சேர்ந்துதான் மனிதனை நாகரிகம் உள்ள ஒரு பண்பாடு உள்ள மனிதனாக உருவாக்குகின்றது, மாற்றுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகும். அவை பண்பாடு உள்ள மனிதனாக உருவாக்கிட ஆண்டவராலே அல்லது இறைவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி என்ற அமைப்பு மிகவும் சமூகத்திற்கு அவசியமாக இருக்கின்றது. இதனை பெற்றுக்கொள்வதற்கு வரம்பு வயது என்பது இல்லை. வயதானவர்கள் கூட மாணவர்களாக இருக்க முடியும். அவை பொதுவாக சொல்வார்கள், கற்றுக்கொண்டது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார். ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஒன்று அறிந்து கொண்டான், இறைவனை முழுமையாக அறிந்து கொண்டான் என்று நாம் திட்டமாக தெளிவாக சொல்லிவிட முடியாது. என்றால் நம்முடைய அறிவு குறைப்பட்டது என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய ஞானமும் குறைப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அவை கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஞானம், அறிவு இவைகள் இரண்டையும் ஒன்றாக நாம் இணைத்து இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அறிய வேண்டும் என்ற அந்த ஆவல், அந்த உந்துதல் நமக்குள் வருகின்ற பொழுது, அந்த சிந்தனை நமக்குள் ஆழமாக பதிந்திருக்கின்ற பொழுது இன்னும் நாம் என்ன செய்கின்றோம்? தேடுதல் என்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். அதை கல்வி குறித்து ஒரு அருமையாக ஒரு தத்துவ ஞானி ஒரு கருத்து ஒன்றை சொல்கின்றார். The aim of education is to make man cultured என்று சொல்கின்றார். The aim of education is to make man cultured. பண்பாடுள்ள அல்லது நாகரிகமான மனிதனை உருவாக்குவதுதான் கல்வியினுடைய அடித்தளமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அழகாக இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அவை இதை நாம் சரியான நிலையில் நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. பொதுவாக கல்வி என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எத்தனை விதமான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்றால் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு தான் நாம் புரிந்து கொள்ளுவதாக நாம் இருக்கின்றோம். பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், நன்கு படிக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க வேண்டும், தாராளமாக ஏராளமாக நாம் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். கல்வி என்பது இவையெல்லாம் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள் தான் கல்வியை நாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பண்பாடு உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாகரிகமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனோடு கூட வைத்திருக்கிற உறவிலே, நெருக்கத்திலே, ஐக்கியத்திலே அவர்கள் இன்னும் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நற்பண்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கல்வியை அந்த நிலையில் தான் நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை நாம் இதனை தெரிந்திருந்தும் ஒருவேளை நாம் அதை பொருட்டாக நாம் அநேக சமயத்தில் நாம் எண்ணுவதில்லை, அல்லது அதை குறித்து நாம் ஆழமாக சிந்திப்பதற்கு நாம் மறந்து விடுகின்றோம். ஆகியதான் இன்றைக்கு நற்பண்புகள், நல் நாகரிகங்களை வளர்த்துக் கொடுக்கின்ற கல்வியானது இன்றைக்கு விலை பேசப்படுகின்றது, விற்கப்படுகின்ற ஒரு விற்பனை பொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
பெற்றோர்களுக்கு என்ன ஒரு பயம்? கல்வியாண்டு துவங்கிவிட்டது என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செலவு செய்ய போகிறோம்? பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்கு, அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய திறமைகளை வளர்த்துக் கொடுப்பதற்கு நாம் எவ்வளவாக நாம் செலவிட வேண்டும், அந்த செலவினங்களை நாம் எப்படி நாம் சந்திப்பது, அதற்குரியதான காரணிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா, அதற்குரியதான வழிமுறைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நம்ம பெற்றோர்களிடத்திலே நமக்கு ஏற்படுகிறது. அந்த உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஆகினாலே இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு சென்றால் அல்லது இந்த பள்ளிக்கு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு நாம் பணம் நாம் செலவிட வேண்டுமே என்றெல்லாம் ஒரு பயம் பெற்றோர்களுக்குள் உருவாகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கல்வியை கல்வியாக நாம் என்ன செய்யவில்லை, உணரவில்லை, அறியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அது ஏதோ விற்பனை செய்யப்படுகின்ற மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடியதான ஒரு பொருளை ஒரு கிரயம் செலுத்தி வாங்குவது போல இன்றைக்கு கல்வியானது இன்றைக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது, மாற்றங்கள் அடைந்துவிட்டது. ஒருவேளை இதற்கு யார் காரணி என்று நாம் சொல்ல முடியாது. அரசியல் சூழலாக இருக்கலாம், அல்லது சமூக சூழலாக இருக்கலாம். அதே இந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை என்று சொன்னால், ஒரு விற்பனை பொருளாகவே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவன் கல்வி கற்று எல்லா நிலையும் அவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் அறிவில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அதை நாம் இப்போது நாம் அதிகமாக மறந்து விடுகின்றோம். என் பிள்ளை நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கல்வி ஸ்தானத்தில் படிக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற வேண்டும், நல்ல ஒரு கல்லூரியில் சேர்க்கப்பட வேண்டும், நல்ல ஒரு பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எவ்வளவு செல்வத்தை நான் செலவிட வேண்டும் என்று சொன்னாலும், எவ்வளவு நேரத்தை நான் அதற்காக நான் உழைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு உழைப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறேனே தவிர, அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்க சொல்கிறேன். என் பிள்ளைகள் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக அறிவிலே அவர்கள் விருத்தி அடைகிறவர்களாக, ஞானத்தில் விருத்தி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இன்றைக்கு எத்தனை பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. கல்வியை அமைத்துக் கொடுத்துக்கின்ற அமைப்பாளர்களிடத்தில் இந்த சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கிறதா? விலை பேசப்படுகின்றதான விற்பனை பொருளாக கணிக்கப்படுகின்ற இந்த கல்வியை இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள்? சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அறிவில் நாம் சிறந்தவர்களாக இருப்பதற்குத்தான் கல்வி நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த சமூக அமைப்பை நாம் இந்த நாட்களில் அதிகமாக நாம் மறந்துவிட்டோம். வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தான். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இறைவன் படைக்கின்ற பொழுது தன்னுடைய ஞானம், தன்னுடைய அறிவு, இவைகள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். கொடுத்தது மாத்திரமல்ல, இறைவன் ஒரு ஆளுகை செய்கின்றவராக மட்டும் தன்னை காட்டிவிடாதபடிக்கு படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தையும் அறிவாற்றலையும் அவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்கின்றான். அதை பரிசோதித்து பார்ப்பதற்காக ஆண்டவர் இங்கே ஒரு சோதனையை அங்கே மனிதனுக்கு வைக்கின்றார். என்ன சோதனை? படைக்கப்பட்டவர்களை நாம் பெயரிட்டு நாம் அழைக்காதபடிக்கு மனிதனிடத்தில் கொண்டு போவோம், மனிதன் அதற்கு என்ன பெயரிடுகிறான் பார்ப்போம். அவன் எவ்வளவாக சிந்தித்து பார்க்கின்றான், எவ்வளவாக தன்னுடைய அறிவை விருத்தியடை செய்யத்தக்கதான நிலைகளிலே தனக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றான் அல்லது அதை பயன்படுத்திக் கொள்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே என்ன செய்கிறார், உருவாக்கி கொடுக்கின்றார். அதுதான் வேதம் சொல்கிறது. பெயரிடக்கூடிய அளவிற்கு மனிதனை ஞானமுள்ள மனிதனாய் படைத்தது மாத்திரமல்ல, அவன் அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தன் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தன் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவன் அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கின்றார், கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் ஆதாம் எவைகளை எந்தெந்த படைப்புகளுக்கு என்னென்ன பெயரிட்டாலோ அந்த பெயரைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை, எப்பொழுது மனிதனுக்குள்ளாய் கீழ்ப்படியாமை ஏற்பட்டதோ அந்த கீழ்ப்படியாமையானது அவன் தன் அறிவை என்ன செய்துவிட்டது, இழக்கச் செய்துவிட்டது. இறைவனோடு கூட அவன் நெருங்கி உறவு வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறை சாயில் படைக்கப்பட்ட மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவன் சரியான நிலைகளிலே இறைவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே, தேவ சித்தத்தின் அடிப்படையிலே அவன் பயன்படுத்துகின்ற பொழுது ஞானம் அவனுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் அறிவை அவனுக்கு என்ன செய்கிறது, அதிகமாக வளர்த்து கொடுக்கின்றது. ஆனால் எப்பொழுது இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, செவிசாய்க்காதபடிக்கு தங்களை விலக்கி கொண்டார்களோ அப்பொழுதே அறிவிலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், குறைபட ஆரம்பித்து விட்டார்கள்.
அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு இருள் சூழ்ந்த ஒரு நிலைக்குள் அவர் தள்ளப்படுகின்றார். பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்ற பொழுது விதமாக எழுதுகிறார். ரோமர் 1:21 சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும், அவர் உறவு கொள்கின்றார் கடவுள், ஐக்கியத்தை எதிர்பார்க்கின்ற கடவுள், நெருக்கத்தை எதிர்பார்க்கின்ற கடவுள் என்பதை அவர்கள் அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல், எப்படி மகிமைப்படுத்துவது? இறைவன் நமக்கென்று அருட்கொடையாய் கொடுத்திருக்கிற ஞானம், அறிவு, இவைகளை கொண்டு இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். இறைவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். இங்கே வேதம் தெளிவாய் பவுல் சொல்லுகின்றார், ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வீணான சிந்தனைகள் எவைகளெல்லாம் அவனுடைய வாழ்விற்கு ஏற்புடையதாக இல்லாது இருக்கிறதோ அந்த அப்படிப்பட்ட சிந்தனைகள், தீங்கான சிந்தனைகள், இருள் சூழ்ந்ததான சிந்தனைகள், இந்த சிந்தனைகளினாலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? உணர்வற்றவர்களாக அவருடைய இருதயமானது என்ன செய்து விட்டது? இருளினால் நிறைந்திருந்தது. இன்னும் பவுல் கொரிந்தியர்கள் நிறுவனத்தில் சொல்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 10:5 நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பவுல் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமை என்று எழுதுகின்றார். மனிதனுக்குள் மேட்டிமை வருகின்றது. அந்த மேட்டிமை தேவனை இன்னும் அறிய வேண்டும் என்ற நிலைக்குள் அவனை கடந்து செல்ல முடியாதபடிக்கு அவனை என்ன செய்து விடுகிறது? தடைப்படுத்தி விடுகிறது, அவனை மட்டுப்படுத்தி விடுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை என்று சொல்லி பவுல் இங்கே அழுத்தமாக இங்கே குறிப்பிடுவதாக நான் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட மனிதன் தன்னில் உள்ள இருளாக்கிய மேட்டிமையை அகற்றி இறைவனுடைய படைப்புகளை பற்றி கூறும்போது அவன் அறிவை அடைகின்றான். இறைவனுடைய செயல்பாடுகளை பற்றி அவன் பேசுகின்ற பொழுது, காணுகின்ற பொழுது அவன் மேலும் என்ன செய்கிறான்? அறிவை பெற்றுக் கொள்கின்றான். இதனை அடைவதற்கு இறைவனுடைய வார்த்தைகள் அவனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றன. ஞானமுள்ளவனாக்குகின்றன. இறைவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்குள்ளாக ஞானத்தை கொடுக்கின்றது, அறிவை கொடுக்கின்றது. எந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அந்த வார்த்தைகளை குறித்து அவன் சிந்திக்கின்றவனாக தியானிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றானோ, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளாக ஏற்படுகிறது. அந்த பயம்தான் அவனுக்குள் கொடுக்கப்பட்ட ஞானத்தை என்ன செய்கிறது? வளர்த்து கொடுக்கின்றது, அறிவை வளர்த்து கொடுக்கின்றது. அவை ஒரு மனிதன் அறிவை கண்டடைய 3 காரியங்கள் அவனுடைய வாழ்வில் நடைபெற வேண்டும். முதலாவது காரியம் என்ன இருந்துச்சுன்னா, அவன் கடவுளால் போதிக்கப்பட வேண்டும். யாரால் போதிக்கப்பட வேண்டும்? கடவுளால் போதிக்கப்பட வேண்டும். நாம் பள்ளிக்கு அனுப்புகின்றோம், கல்லூரிகளுக்கு அனுப்புகின்றோம், ஆசிரியர்கள் பள்ளியிலே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், லெக்சரர்ஸ் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாம் இதுதான் இப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் மூலமாக இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். மனிதனுக்கு போதனைகள் 2 வழிகளிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. ஒரு மனிதனுக்கு போதனை எப்படி 2 வழிகளிலிருந்து வருகிறது. ஒன்று இறைவனுடைய சமூகத்திலிருந்து வருகின்ற போதனை, இன்னொன்று உலகம் கொடுக்கின்ற போதனை. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இறைவன் கொடுக்கின்ற போதனையானது வாழ்வை கொடுக்கின்ற போதனையாக இருக்கும். ஆனால் உலகம் கொடுக்கின்றதான போதனையானது அழிவுக்கு நேராக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? நடத்தி கொண்டிருக்கோம். இன்னைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் இன்றைக்கு வாழ்வதற்கு ஒரு ஏற்புடைய ஒரு சூழலில் இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறதா? உலகத்தின் ஞானம், அறிவு என்று சொல்லிக்கொண்டு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் கையடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி தொலைபேசி. இந்த தொலைபேசி மூலமாக இதுதான் உலகத்துக்குள்ளாக இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு காரணம். இந்த காரணம் மூலமாக இன்றைக்கு சமூகம் எந்த அளவிற்கு சீர்கேடு அடைந்திருக்கிறது. வாலிப நிலையில் இருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இன்னைக்கு கைபேசியை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய நேரத்தை அதில் அதிகமாக செலவிட்டுக் கொண்டு உலகம் எங்களுக்கு வகுத்துக் கொடுக்கின்ற வழிகள் என்று சொல்லி இதில் நாங்கள் அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? தேடுகிறார்கள். அதைத்தான் அதிகமாக வாசிக்கின்றார்கள், அதைத்தான் விரும்புகின்றார்கள். அநேக சமயத்திலே உலகம் கொடுக்கின்ற அறிவானது ஒரு வாழ்க்கையிலே ஒரு அழிவை கொண்டு வருகிறது. இன்றைக்கு எத்தனையோ தற்கொலைகள், இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்கிற வழி தடுமாறி போகிறார்கள். காரணம் என்ன? உலகத்தின் அறிவு, உலகத்தின் அறிவு, உலகத்தின் அறிவு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இருக்கின்றதான எலக்ட்ரானிக்
காரணிகளை அதிகமாக பயன்படுத்த நேர்மையான வழிகளில் அவர்கள் செல்லாதபடிக்கு தவறான பாதைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தெரிந்து கொண்டு போகின்றார்கள். அழிவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடைகின்றார்கள். இதில் கடவுள் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். இறைவனிடத்திலிருந்து வருகின்றதான வாழ்வை கொடுக்கக்கூடிய நமக்கு வழி போதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்திலிருந்து வருகிறதான போதனை அழிவை நமக்கு கொண்டு போகிறது. இந்த ரெண்டையும் நாம் எதை நாம் தேர்வு செய்வது? அதில் நமக்கு இறைவன் நமக்கு 100% நமக்கு சுதந்திரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதை தெரிந்து கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் சரியான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமறையில் சங்கீதக்காரன் வாழ்வை குறித்து கொடுக்கின்ற இறைவனுடைய போதனை பற்றி அவன் தேடுகின்றான். சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் 119வது சங்கீதம் 33வது வசனத்தை நான் வாசிப்பை படித்து அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும், எந்த வழியை நான் பின்பற்ற வேண்டும், எந்த பாதையில் நான் செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்வை நான் அடைய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக, உணர்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பிரமாணங்களின் வழிகளை நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேற யாச்சும் போய் அவன் கேட்கல, எனக்கு நீ கற்றுக்கொடு என்று சொல்லி அவன் போய் என்ன செய்யறான், மனிதர்களை அவன் தேடி போகிறான். அவன் தேடி செல்கின்ற இடம் எது? கடவுளுடைய சமூகத்தை அவன் தேடி செல்கின்றான். நாங்கள் தான் அவன் சொல்றான், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழி எனக்கு என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். ஏன் அவன் எப்படி சொல்ல வேண்டும்? எதற்காக அவனுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல வேண்டும்? இருளடைந்த வாழ்வில் இறைவனுடைய போதனைகள் தான் ஒளியை கொண்டு வருகிறது என்பதை அவன் தெளிவாக அறிந்தான். இருள் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலக வாழ்விலே நான் ஒளியிலே நான் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் தான் இந்த ஒளி இருக்கிறது, இறைவனிடத்தில் தான் இந்த ஞானம் இருக்கிறது, இறைவனிடத்தில் தான் இந்த அறிவு இருக்கிறது. ஆகினாலே இறைவனுடைய போதனைக்காக நான் அவரிடத்தில் நான் கடந்து போகிறேன் என்ற உணர்வோடு கூடத்தான் இந்த பகுதியை அவன் தெளிவாக சொல்கின்றான். ஆகவே எப்போது ஒரு மனிதன் இறைவனுடைய போதனைகளை அவன் கேட்க ஆரம்பிக்கின்றானோ அவனுடைய இருளடைந்த இருதயமானது உணர்வை பெற்றுக்கொள்கின்றது. தான் எந்த இடத்தில் இருக்கிறேன், தான் எப்படி வாழ்கிறேன், என்ன உணர்வுகள் எனக்குள் இருக்கிறது, எந்த செயலை செய்து கொண்டிருக்கிறேன், எவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், எவைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், எவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற உணர்வை எனக்கு எப்போது கொடுக்கிறது என்று சொன்னால், எப்போது இறைவன் எனக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய சமூகத்தை நாம் தேடி போகின்றோமோ, இறைவன் எனக்கு போதகராக இருக்கின்றார் என்ற அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற, பயந்து நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் வருகின்ற பொழுது அவருடைய இருதயத்துக்குள் இருக்கின்ற இருளானது அவனை விட்டு என்ன செய்கிறது, அகன்று போய்விடும். இது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இறைவன் நமக்கு போதிக்கின்றது. சங்கீதம் 107வது சங்கீதம் 20வது வசனம் சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி அவர் தமது வசனத்தை அனுப்பி, தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி உயிர்ப்பிக்கின்றதான, புதுப்பிக்கின்றதான, புதிய மனிதனாக உருவாக்கின்றதான ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியதான அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிக்கிறார். அவர்களை குணமாக்கி என்று சொன்னால் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படிக்கும், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமானது வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடிக்கும், நேர்மையான பாதைகளை பின்பற்றி செல்ல முடிக்கும், நீதியான பாதைகளை பின்பற்றி செல்ல முடிக்கும். அவர்களை என்ன செய்கிறார்கள், குணமாக்குகின்றார். எப்படி? அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகின்றார், அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகின்றார். அவருடைய அழுதியில் இருந்து அவர்களுக்கு என்ன செய்கிறார், விடுதலையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்னும் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கின்றார். சங்கீதக்காரன் சொல்கின்றான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நான் உனக்கு போதித்து, நான் எவைகளை குறித்து நான் உனக்கு போதிப்பேன் என்றால், நீ எந்த வழியில் நீ நடக்க வேண்டும் என்பதை குறித்து என் வசனத்தை அனுப்பி நான் உனக்கு போதிப்பேன். அந்த வழியை உனக்கு நான் காட்டுவேன், வசனத்தின் மூலமாய் காட்டுவேன், வார்த்தையின் மூலமாய் காட்டுவேன். உன் மீது என்னுடைய கண்களை வைத்து நான் என்ன செய்வேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன். போதனை எங்கிருந்து நாம் பெற வேண்டும்? இறைவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற வேண்டும். சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தது தாவீதுடைய வாழ்வை பாருங்கள். சாதாரணமான ஒரு வாலிபன், ஆனால் கடவுள் அவனை என்ன செய்தார், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி கொண்டு வைத்தார். ஒரு ராஜாவாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய ராஜாவாக அவனை கொண்டு போய் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். அதுக்கு காரணம் என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த ஞானம், அறிவு தான். போர்க்களத்துக்கு போகின்றான். பெலிஸ்திய படை எதிரே நின்று கொண்டிருக்கிறது. கோலியாத்தை கட்சித்துக் கொண்டிருக்கின்றான்.
இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய சகோதரர்கள், தாவீதுடைய சகோதரர்கள் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் படையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். கோலியத்தை பார்த்த மாத்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுலுக்கும் ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலை சாதகமாக இருந்த தாவீது கவனையும் கூழாம் கற்களையும் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்? கோலியாத்தை ஜெயித்தார். அது எப்படி அவனால் ஜெயிக்க முடிந்தது? கடவுள் கொடுத்த ஞானம், கடவுள் கொடுத்த அறிவு. அவனுக்கு போர் தலைவர்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் போட்டு பார்க்குறான். அவனால் என்ன செய்ய முடியல, பயிற்சி இல்லை. அதனால அதை வைத்துக்கொண்டு அவனால் என்ன செய்ய முடியல, போரிடுவதற்கு அவனுக்கு முடியாத ஒரு காரியம். அது உடனே அவன் சிந்திக்கிறான் பாருங்க, அதை பற்றி யோசிக்கிறான் பாருங்க. இதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் ஜெயம் பெற முடியாது என்று சொல்லி தனக்குள் இருக்கின்ற இந்த பழக்க வழக்கம், அந்த கடவுள் கொடுத்த ஞானம், அறிவு, விவேகம், இவைகள் எல்லாவற்றையும் அவன் ஒன்றாக திரட்டி அந்த இடத்துல ஒரு சிந்திக்கிறான். இந்த சிந்தனைத்தான் அவர்களுக்கு என்ன செய்வது, ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்வது, ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடவுளால் அவன் போதிக்கப்பட்டபடினாலே அவன் பெரிய வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டான். அவனை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற பொழுது அழகா பாடுகின்றார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14. எவ்வளவு பெரிய உயர்வு! அந்த உயர்வை அவன் அடைவதற்கு காரணம் என்ன சொன்னால் கடவுள் அவனை போதித்து நடத்தினார். அந்த நம்பிக்கை அவனுக்கு காரணம். அவை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னால் கடவுள் என்னை போதித்து நடத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும், அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இரண்டாவது காரியமாக கடவுளால் உணர்த்தப்பட வேண்டும். இறைவன் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு கொடுத்துக்கிறார். அநேக சமயத்தில் அந்த உணர்வை நம்ம தட்டி விடுகிறோம், புறக்கணித்து விடுகிறோம். காரணம் சொன்னால் நமக்குள், நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக, நம்முடைய நினைவுக்குள்ளாக இருக்கின்றதான இருள், அந்த கீழ்ப்படியாமனுடைய இருள் அதிகமாக நம்மை ஆளுகை செய்கின்றபடினாலே கடவுள் கொடுக்கின்ற உணர்வு, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கின்ற உணர்வை நாம் என்ன செய்து விடுகிறோம், அநேக சமயத்தில் பொருட்படுத்தாதபடிக்கு தட்டி கழித்து விட்டு நாம் போய்விடுகின்றோம். கடவுள் நம்மை போதிக்கின்றவர் மாத்திரமல்ல, அந்த போதனை மூலமாக உணர்வுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள சிந்தனைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி அவர் கொடுக்கிறாரா? அவருடைய வார்த்தைகளினாலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். 119வது சங்கீதம் 34வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். கடவுளுடைய சமத்தில் ஒரு ஜபமாக, ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, எனக்கு நீர் உணர்வை தர வேண்டும். உணர்வு இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வேதத்தை நான் பற்றிக்கொள்ள முடியாது, உங்களுடைய வேதத்தை நான் பின்பற்ற முடியாது, என் முழு இருதயத்தோடு கூட நான் அதை கை கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட, கிறிஸ்தவ வாழ்வில் கூட நம்ம என்ன செய்யணும், அநேக சமயங்களில் பேர் கிறிஸ்தவர்களாக தான் வாழ்ந்து கொடுக்குறோம். ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்துச்சுன்னா வேதத்தை வாசிக்கணும், முழங்க போடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாரம்பரிய ஒரு சடங்காச்சரவாக அதை பின்பற்றுகிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகம் இருக்கத்தான் செய்யும், குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படி அல்ல, உணர்வோடு கூட இறைவனிடத்தில் சமூகத்தில் நாம் சேர வேண்டும். அந்த உணர்வை கொடுப்பது யார்? இறைவன் தான் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் உணர்ந்து பார்த்து சொல்கிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்வேன். நான் முழு இருதயத்தோடு கூட கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வேதம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த வேதம் தான் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறது, ஞானத்தை, அறிவை எனக்கு கொடுக்கிறது. அந்த ஞானமும் அறிவும் இணைந்து எனக்கு என்ன செய்கிறது, உள்ளத்திற்காக உணர்வை கொடுக்கிறது, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய உணர்வை எனக்கு கொடுக்கிறது. என்னை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக, சோதித்து பார்க்கத்தக்கதான உணர்வை எனக்கு இந்த வேதம் தான் எனக்கு கொடுக்கிறது. அந்த உணர்வினாலே நான் என்ன செய்கின்றேன், உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட உண்மை நான் என்ன செய்வேன், பின்பற்றி நான் நினைப்பேன், அதை கை கொள்வேன். அதை கடவுள் நமக்கு என்ன செய்கிறார், உணர்வை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வேதத்தை நாம் பற்றிக்கொள்ள ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள், தன்னுடைய வசனத்தை நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததான காலகட்டத்தில் அவருடைய சீஷர்கள் ஆண்டவர் ஒரு கேள்வி, அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? என்னை யார் என்று மக்கள் கூறுகிறார். உடனே பேதுரு எடுத்து உடனே ஒரு பதில் சொல்றார். மத்திய என்ன சொல்றாரு, 14வது அதிகாரம் 16-17 சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த அறிவு, இந்த ஞானம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் பயணித்தான். அவர் கடவுள் கொடுத்த ஞானம், அறிவு இவைகளை பயன்படுத்துகின்றான். கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உணர்வினாலே
அவன் என்ன செய்கின்றான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்தான்? அறிக்கை பண்ண. அவனுக்குள் அந்த உணர்வு ஆண்டவர் கொடுக்கின்றான். அந்த உணர்வினாலே அவன் என்ன செய்கின்றான்? இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அவனால் சொல்ல முடியுது. உடனே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். யார் உனக்கு வெளிப்படுத்துறது? பரலோகத்தில் இருக்கிறதான பிதா தான் உனக்கு வெளிப்படுறதை தவிர உன்னுடைய மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன செய்யவில்லை? இதை வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் ரத்தமும் உனக்கு உணர்வை என்ன செய்யாது? கொடுக்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தான், தேவனுடைய வசனம் தான், வேதம் தான் நமக்கு என்ன செய்யும்? உணர்வை கொடுக்கும். உன்னுடைய போதனைகள் தான் நமக்கு உணர்வை கொடுக்கும். பாவ வாழ்வில் இருந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டு வந்து இயேசுவின் முன்பதாக நிறுத்துகிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு உணர்வை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உணர்வு? இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாது. அந்த வார்த்தையினாலே அவள் உணர்த்தப்பட்டாள். ஓ, நான் பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், ஆகினாலே அவரும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த உணர்வு அவளுக்குள் எப்படி வருகிறதுச்சுன்னா, அந்த வார்த்தையை அவள் கேட்கின்றாள். உணர்வு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவள் கவனித்தபடினாலே அவளுக்குள் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவள் அந்த இடத்திலிருந்து அவள் என்ன செய்யப்படுகிறாள்? விடுதலை செய்யப்பட்டு அனுப்பப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவை கடவுளாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? உணர்த்தப்பட வேண்டும். மூன்றாவது காரியமாக, கடவுளால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். இறைவனால் நாம் நடத்தப்பட, உலகத்தினால் நாம் நடத்தப்படக்கூடாது, ஆண்டவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். 119வது சங்கீதம் 35வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது கற்பனைகளின்படி உம்முடைய கற்பனைகளின் பாதைகள் நீர் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். அவர் என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நான் அவரை என்ன செய்ய வேண்டும்? பிரியமாயிருக்க வேண்டும். அவரை நான் விரும்புகின்றவராக இருக்க வேண்டும், அவரை தேடுகிறவனாக இருக்க வேண்டும், அவரை வாஞ்சிக்கிறவனாக இருக்க வேண்டும், ஆசை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த விருப்பம் தான் அவருடைய கற்பனைகளின் பாதையிலே அவர் என்னை என்ன செய்வாராம்? நடத்துவார். நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்ற அந்த வாஞ்சை எனக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் என்ன செய்வார்? அவருடைய கற்பனைகளின் பாதையில், அவருடைய வார்த்தையின் பாதைகளில் என்ன செய்வார்? நடத்தி கொண்டு போவார். அதே அவன் சொல்லுகிறான், ஒரு விண்ணப்பம் சொல்லுவார், உமது கற்பனைகளின் பாதையில் நீர் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமாயிருந்து. சங்கீதம் 2வது வசனத்தை நாம் அதை தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் தான் ஞானத்தை பெற்றவன், அவன் தான் அறிவாளி, அறிவை உடையவன். அவை கடவுள் நம்மை நடத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அவனுக்குள் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய சமூகத்தில் தன்னை பூர்ணமாக ஒப்புக் கொடுப்பான். பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள் அவனை என்ன செய்யும்? நீதியின் நிலையான பாதையில் அவனை என்ன செய்யும்? நியாயத்தின் பாதையில் அவனை என்ன செய்யும்? நடத்தி கொண்டு போகும். அதில் அவன் பிரியமாக இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும். கடவுள் என்னை நடத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அவருடைய பாதையில் என்ன செய்தார்? நடத்தி கொண்டு போனார். அவர் சென்ற பாதைகளிலே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அடிச்சுவர்களை பின்பற்றி என்ன செய்தார்கள்? நடந்தார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துடைய பாதைகளை பின்பற்றி போனபடினால்தான், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட்டபடினால்தான் இயேசுவினாலே நடத்தப்பட்டார்கள். நடத்தப்பட்டனால் இன்றைக்கு உலகமெங்கும் திருச்சபைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்ய ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம், இந்த அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் வழிநடத்தப்பட்டவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? பிரமாணங்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? கற்று போதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்து போகிறார்கள். ஏன் பின்தொடர்ந்து போகிறார்கள் என்றால் அவர்களால் நடத்தப்பட்டார். சற்றும் கூட வெளியே செல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவை அவர்கள் பின்தொடர்ந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 2வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறது. சீஷர்களுக்கு ஒரு பெரிய உணர்வு ஏற்படுகிறது. கடவுளால் நடத்தப்பட்டபடினாலே, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிகொடுத்தபடினாலே ஒரு பெரிய உணர்வை, ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஒரு தைரியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த தைரியம் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், கடவுள் எங்களை நடத்துகிறார் என்ற அந்த நிச்சயம் அவர்களுக்கு காணப்பட்டது, அந்த விசுவாசம் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும்
பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னதாக எப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்களை பற்றி படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று அவர்களை குறித்து என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். என்றால் அந்த அளவிற்கு அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியுடைய உந்துதல் பெற்றதற்கு என்பதாக, பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலை பெற்றதற்கு என்பதாக அவர்கள் தைரியமாக எழுந்து என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை இவர்கள் கேட்கின்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு நாள் இவங்க படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்களே, பேதமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம நினைச்சோமே. ஆனால் இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அப்போ இயேசுவுடனே கூட இருக்கிறவர்களுக்கு இயேசுடைய ஞானம் இருக்கும், இயேசுடைய அறிவு இருக்கும். அந்த சிந்தனை நமக்குள் வருகிறது, அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். சாம ஞானியை ஆண்டவரத்தில் கேட்குற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன செஞ்ச? ஞானத்தை தாங்க, எனக்கு செல்வத்தை தாங்க, எனக்கு அதிகாரத்தை தாங்க, எனக்கு பட்டத்தை தாங்க, எனக்கு துணைத்தனத்தை தாங்கன்னு சொல்லி ஒருபோதும் சாம ஞானி கேட்குறேன். அவன் கேட்டது ஆண்டோட கடவுளத்தில் சமூகத்தில் கேட்டது என்ன? இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்குதான் ஞானத்தை நீ இவர்களுக்கு தாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ஞானத்தை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாரு. நீ இதுதான் கேட்ட, அதனால போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா? ஞானத்தோடு கூடிய ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். ஏன் சொன்னால் கடவுள் என்னை நடத்துகிறார் என்ற அந்த விசுவாசம் சாலமோனிடத்தில் காணப்பட்டது. அவன் சிறு வயதிலே உள்ள நிலையிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அரியணையில் உட்கார்கிறான். ஒரு புதிய வழக்கு ஒன்று வருகிறது. 2 பெண்கள் ஒரு குழந்தைக்காக என்ன செய்கிறார்கள்? வழக்கை தொடுக்கின்றார்கள். அவன் எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு அறிவாற்றலோடு கூட அந்த செயல்படுகின்றான், தீர்ப்பை கொடுக்கிறான். எங்கிருந்து அவன் பெற்றுக்கொண்டான்? கடவுளுடைய வழிகாட்டுதல், கடவுளுடைய நடத்துதலை அவன் விசுவாசித்தபடினாலே, எனக்கு என் தேவன் என்னை அறிவை வைத்திருக்கிறார் சொன்னால், அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் தான் அவனை வழிநடத்திச்சு. கிறிஸ்துக்கள் மாற்றிவிடப்படுகிறது. புதிய கல்வி ஆண்டுக்குள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்த பல கற்பனைகள் நமக்குள் இருக்கும், பல சிந்தனைகள் நமக்குள் எழதான் செய்கிறது. ஆனாலும் இறைவனிடத்திலிருந்து நாம் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இறைவனாலே நாம் போதிக்கப்பட வேண்டும், இறைவனாலே உணர்த்தப்பட வேண்டும், இறைவனாலே நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனைகள், விசுவாசம் நமக்கு காணப்படும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் என்ன செய்வார்கள்? வளர்ந்து விருத்தடைவார்கள். வாசிக்கிற நச்சரிப்பு பகுதியை நாம் அதே தான் பார்க்கிறோம். லூக்கா நச்சரிப்பு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடைசி வசனத்தில் இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் விருத்தி அடைத்தார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படுகின்ற அந்த உணவு யார் கொடுப்பது? பிதாவுகளுக்கு கொடுத்தார். அப்ப கடவுளாலே போதிக்கப்பட்டு, கடவுளாலே உணர்த்தப்பட்டு, கடவுளால் நடத்தப்படுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் ஞானமும் அறிவாற்றலும் பெற்றவனாக இருக்கின்றான். அதைத்தான் இந்த நாட்களில் நாம் அதிகமாக சிந்திக்க, நாம் உணர நாம் அழைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்த ஆண்டவரை நீர் நடத்தும். என் பிள்ளைகளுக்கு நீ கற்றுத்தார், என் பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீ தார், என் பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்துங்க, உங்களுடைய பிரமாணத்தின் பிரகாரமாக நீ நடத்துங்க என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டுடைய கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்துருக்கிறோமா? நம்ம வாழ்வை நம்ம ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்துருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை நம்ம ஆண்டோடத்தை ஒப்புக் கொடுக்குறது, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியாது? ஒப்புக் கொடுக்க முடியாது. முதலாவதாக பெற்றோர்களை நாம், பெரியவர்களை நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவரத்தில் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை நீர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்க, அறிவை கொடுத்துருக்க, இது உங்களுடைய கிருபை நான் பெற்றுக்கொண்ட அருட்கொடை ஈவு. இதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நீர் எனக்கு தந்தவைகளை நான் பயன்படுத்தத்தக்கதாக நீர் என்னை உங்களுடைய போது நடத்துங்க, நீர் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தாரும், நீர் என்னை நடத்தி செல்லும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்களும் ஞானம் அடைந்தவர்களாய், அறிவடைந்தவர்களாய் உலகத்தில் என்ன செய்வார்கள்? எழுதி பிரகாசிப்பார்கள். அதைத்தான் இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நாம் சிந்தையில் நாம் நிறுத்துறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய கருத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை போதித்து உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு கொடுத்து அனுதினம் நம்மை கரம்பிடித்து என்ன செய்வார்? நடந்துச்சு. அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள்ள நீங்கள் நாம் கடந்து வர தேவன் தாமே நமக்கு துணை பாராட்டுவதாக. ஆமென். தலைவர் தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பு இருந்த ஆண்டுகளை நீ தந்தபடி வார்த்தைகளுக்காக நமக்கு நடி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஞானமுள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற சிந்தனை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன்.
எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கொடுத்த அந்த அற்கொடைகளை நாங்கள் சரியான நிலையில் பயன்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு போதனை தாரும். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. மாத்திரமல்ல, நீர் எங்களை நடத்தி செல்கின்றீர் என்ற விசுவாசம் நம்பிக்கை எங்களில் ஆழமாய் காணப்பட எங்களுக்கு உதவி. இந்த அடிச்சொலை நாங்கள் பின்பற்றி நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் பூரணமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி. விசேஷமாக கர்த்தாவே, நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு சுவாமி தகப்பனை நாங்கள் அனைவரும் குடும்பங்களாக இந்த இடத்திலே நாங்கள் வந்து கூடி அமர்ந்திருந்து உண்மையை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியமான இந்த நாளுக்காக நாங்கள் காவலோடு கூட காத்திருக்கிறோம் சுவாமி. அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்த்து ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல சுகமான தீர்வை விரைவில் நீர் எங்களுக்கு தரும்படிக்கு இந்த சமுத்திரத்தை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆலயத்துக்கு வந்து நாங்கள் கூடாமல் இருப்பது, உடைய ஐக்கிய பந்தியில் வந்து பங்கடைய முடியாதபடிக்கு இருப்பது ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் மனதிற்கு சஞ்சலமான ஒரு காரியம் இருக்குது சுவாமி. ஆண்டவரே, ஒருவரை நாங்கள் பார்த்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வது இயலாத ஒரு காரியமாக இருக்குது சுவாமி. இப்படிப்பட்ட இக்கட்டான இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீதாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றித்தாரும் சுவாமி. விரைவிலே ஆண்டவரை நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு பலர்ந்தார். துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்துவது நீ இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்வது எங்கள் பரவப்பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசப்படை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நான் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியானவரை கண்மெடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மதித்து அடக்கப்பட்டு பாதத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோடு மருத்துவம் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக கிறிஸ்துவையும் பசுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சலிமைத்தும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையருக்கு ஒரு அறிவிப்பு. திருமண அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்து திரு கே சுப்பிரமணியன் அவர்களின் குமாரன் செல்வன் எஸ் பிரசாத்தும், சிஎஸ்சி திருச்சி தஞ்சை திருமணிலம் தென்னிலை போத சேகரம் சிஎஸ்சி இமானுவேல் திருச்சபை சேர்ந்து திரு சி இமானுவேல் அவர்களின் குமாரத்தி செல்வி ஐ ரம்யாவும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். இவர்களை இப்பரிசுத்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான தடைகள் காரணங்கள் உண்டென்று உங்களில் யாராயும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலம் எனக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக, அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பிரசன்னப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் மரணத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் புதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்க முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உங்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்துள்ளோம். உங்களுடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பையும் நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தை ரட்சியும், உங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்துள்ளோம். தேவனிலே அல்லாமல் உலகத்தை ஆளுவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். நீ பரிசுத்தாவை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது. சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை முதல் அடியராய் எங்களுக்கு தந்திருடும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உமாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதியோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனுடைய கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் ஆண்டவரே, நீதிய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவராக எங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும்.
எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை பயபக்தியோடும் அர்ப்பணிப்போடும் தாழ்வோடும் எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாவர பிதாவே, அபாத்திரான உமது அடியாராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரே அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவிற்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உடைய இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரே, எங்களை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குறையில் ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். சேஷமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்பிற்காகவும் கிருபை நிறுத்தங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருந்தவர்களாக இருக்கிறோம். எங்களை மது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் நீதிமுள்ளதாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினால் முனைப்புகளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரே செய்த வாரங்களில் அற்று உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாமே என்னையும் மகிமையும் சதா காலங்களுக்கும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமுடப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபணித்த செல்வன் கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவில்லை அழைச்சுவேன் என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவே, முதலியாய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகி எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை எப்பொழுது நிறைவேற்றி அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை காக்க கடவே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே.